அப்பனும் மகனும் சேர்ந்து மொத்தமா 3 மணி நேரம் போட்ட மிகப்பெரிய நாடகம். அதை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கேட்ட ஒவ்வொரு நறுக்குன்னு கேள்வி, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு இதை பார்த்து மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிற மாதிரியான சம்பவம் தான் தற்போது இன்னைக்கு தமிழகத்துல நடந்திருக்கு. அந்த வகையில நேற்று சட்டசபையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாரு. அதுல கச்சத்தீவை எப்படியாவது ராமேஸ்வர மீனவர்கள் அவங்களுக்காக நம்ம மீட்டே ஆகணும், இதுக்கு ஒன்றிய அரசு அதாவது டெல்லி அரசு பாஜக அரசு அவங்க இதுக்கு உடனடியாக ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம சட்டப்பேரவையில அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாரு. சோ இதை பார்த்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே கச்சத்தீவை நீக்கிறதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியமான நடவடிக்கையை எடுத்திருக்காரு அப்படின்னு அரசியல மேலோட்டமா பார்க்கிற மக்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இப்படி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய விஷயத்தை தற்போது அண்ணாமலை அவர்கள் மக்கள் எல்லாருக்குமே அவர் வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்காரு. முக்கியமா 3 மணி நேரம் அப்பனும் மகனும் சேர்ந்து போட்ட ஒரு மிகப்பெரிய நாடகத்தையும் மக்களுக்கு தூளுர்ச்சி காட்டியிருக்காரு அண்ணாமலை. இதுல சட்டப்பேரவையில இதற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் அவர் ஏற்றின உடனே அண்ணாமலை அவர்கள் முக்கியமான பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுல ஃபர்ஸ்ட் அவர் குறிப்பிட்டிருக்கிறதே என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில இருக்கிறப்ப, தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருக்கிறப்ப அப்பதான் கச்சத்தீவு முதல்ல இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப ஆளும் அரசாக இருந்த திமுக அதே போல கருணாநிதி இவங்க எல்லாருடைய முழு மனசோடையும் ஆதரவோடையும் தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட்சியில இருந்த கருணாநிதி கச்சத்தீவை கொடுக்கறப்ப அதற்கான எந்த ஒரு எதிர்ப்புமோ போராட்டமோ நம்ம தமிழகத்துல நடத்தவே இல்லை. அதுக்கு நேர்மாறாக திமுகவுக்கு ஆதரவான ஒரு சில கண்டிஷன்கள் அமைச்சர்களை மட்டும் காங்கிரஸ் கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டவர் தான் கருணாநிதி. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கூட பல முறை மத்தியில அமைச்சர்களை வலுவான அமைச்சர்களை பெற்றிருந்த திமுக கச்சத்தீவை மீட்கிறதுக்கான எந்த ஒரு சின்ன நடவடிக்கையும் இந்த 50 வருஷத்துல ஒரு முறை கூட திமுக அரசு அவங்க நடவடிக்கை எடுத்ததே கிடையாது. இது எல்லாத்த விட தமிழக மக்களுக்கு எதிராக இலங்கையில சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்ப மெரினா பீச்ல படுத்துக்கிட்டு அப்பனான கருணாநிதி அதே போல மகனான மு.க. ஸ்டாலின் 2 பேருமே உண்ணாவிரதம் அப்படிங்கிற பேர்ல வெறும் 3 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி தமிழக மக்கள் எல்லாரையுமே முட்டாள் ஆக்கியிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதே போல மக்கள் எல்லாருக்குமே நான் வெட்ட வெளிச்சம் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே போல இப்ப கடந்த 10 வருடமா பாஜக ஆட்சி மத்தியில வந்ததுக்கு அப்புறமா ராமேஸ்வர மீனவர்களை பல முறை இலங்கை அரசு அவங்க பிடிச்சுக்கிட்டு போனாலும் அவங்க எல்லாரையுமே பத்திரமா தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு உள்ள கொண்டு வரத்துக்கு மோடி அரசு உறுதுணையாக தொடர்ந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை அரசால தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் அவங்க எல்லாரையுமே இலங்கை அரசு அவங்க கிட்ட பேசி போராடி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அவங்க எல்லாரையுமே கொண்டு வந்திருக்காரு. இதுல ஏதாவது ஒரு நல்லதாவது தமிழக மீனவர்களுக்காக ஸ்டாலின் அரசு இத்தனை வருடங்கள்ல அவங்க செஞ்சிருக்காங்களா? அதுக்கு நேர்மாறாக தொடர்ந்து ராமேஸ்வர மீனவர்களுக்கு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கச்சத்தீவை மீப்போம் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலின் அப்ப வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து தமிழக மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த முறை மக்களை ஏமாற்ற நான் விடமாட்டேன் அப்படின்னு நேற்று சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் ஏத்தின இந்த தீர்மானத்துக்கு உடனடியா இந்த பதில் அறிக்கையை அண்ணாமலை அவர்கள் இப்ப வெளியிட்டிருக்காரு.